அன்பான மாணவர்களே, இன்று நாம் 12ஆம் வகுப்பு விலங்கியல் பாடத்தில் பாடம் 11 உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடத்தின் உள்ளடக்கமாக உயிரினங்கள் மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழல் பற்றியும், வாழிடம், முக்கிய உயிரற்ற ஆக்கக்கூறுகள் அல்லது காரணிகள் பற்றியும், உயிர்த்தொகை மற்றும் பரவல் குறித்த கோட்பாடுகள் பற்றியும், உயிரற்ற காரணிகளுக்கான துலங்கல் பற்றியும், தகவமைப்புகள், இனக்கூட்டம், இனக்கூட்ட இயல்பு, இனக்கூட்ட வயது பரவல், வளர்ச்சி மாதிரிகள் அல்லது வளைவுகள், இனக்கூட்ட நெறிப்படுத்துதல், இனச்சார்பு போன்ற தலைப்புகளில் நாம் இந்த 11வது பாடத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த பாடத்தை கற்பதின் நோக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால், அதாவது பல்வேறுபட்ட பொருள் குறித்த அறிவை பெற இருக்கின்றோம். அதில் ஒன்றாவதாக உள்நாட்டு மற்றும் புவியியல் சார்ந்த பரவல், உயிரினங்களின் செறிவு, உயிரினங்களின் இருப்பு, செறிவு மற்றும் செயல்கள் ஆகியவற்றால் பூமியில் ஏற்படும் மாற்றங்கள், இனக்கூட்டத்தில் உள்ள உயிரினங்கள் மற்றும் சமுதாயங்களுக்கிடையே உள்ள இடையுறவு, அடுத்து உயிரினங்களின் இயற்கை சூழலுக்கேற்ப அவற்றின் அமைப்பு சார்ந்த தகவமைப்புகள் மற்றும் செயல் சார்ந்த சீரமைவு, அனைத்து வகை இடையுறவுகளுக்குமான பரிணாம வளர்ச்சி, இனக்கூட்ட வளர்ச்சி மாதிரிகள் மற்றும் நெறிப்படுத்துதல், விலங்கின தொடர்புகள், சிற்றினங்களுக்குள் மற்றும் சிற்றினங்களுக்கிடையில் உள்ள அந்த தொடர்புகளை பற்றி நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் என்ற தலைப்பில் நாம் பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். சரி, முதலாவதாக சுற்றுச்சூழல், ஈகாலஜி அல்லது என்விரான்மெண்டல் சயின்ஸ் என்ற சொல்லானது சுற்றுச்சூழல் என்ற சொல்லானது கிரேக்க மொழியில் இருந்து உருவானது. இதில் ஆய்கோஸ் என்பதும் லாகோஸ் என்றும் தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம். ஆய்கோஸ் என்றால் வீட்டில் உள்ள என்றும், லாகோஸ் என்றால் படித்தல் என்றும் பொருள்படும். எனவே சுற்றுச்சூழல் என்பது வீடு குறித்த படிப்பில் அதில் உள்ள அனைத்து உயிரினங்கள் மற்றும் அவ்வீட்டினை வாழ தகுதியுள்ளதாக்கும் செயற்பாட்டு நிகழ்வுகள் ஆகியவை உள்ளடக்கியது இந்த சுற்றுச்சூழல். இப்போ சுற்றுச்சூழலை பொறுத்தவரை, அதாவது ஒரு உயிரினங்கள் வாழக்கூடிய அந்த வீட்டில் உள்ள அனைத்து உயிரினங்கள் மற்றும் அவ்வீட்டினை வாழ தகுதியுள்ளதாக்கும் செயற்பாட்டு நிகழ்வுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதே சுற்றுச்சூழல். இந்த சுற்றுச்சூழலானது உயிரினங்கள், இனக்கூட்டம், சமுதாயம், சூழ்நிலை மண்டலம் போன்ற பல படிநிலைகளை உள்ளடக்கியது. சுற்றுச்சூழலானது உயிரினங்கள், இனக்கூட்டம், சமுதாயம், சூழ்நிலை மண்டலம் போன்ற பல படிநிலைகளை உள்ளடக்கியது. சுற்றுச்சூழலில் உயிரினக்கூட்டம் என்ற சொல் தொடக்கத்தில் மனிதர்களினுடைய தொகுப்பு என்பதை குறிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. உயிரினக்கூட்டம் என்ற சொல்லானது ஆரம்பத்தில் மனிதர்களின் தொகுப்பு என்பதை குறிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இச்சொல் தற்போது எந்த ஒரு உயிரினத்தையும் சார்ந்த உயிரினங்களின் தொகுப்பு என்ற சொல்லாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சூழியல் நோக்கில் சமுதாயம், அதாவது உயிரிய சமுதாயம் என்பது உயிரிய சமுதாயம் என்பது
ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் அனைத்து இனக்கூட்டங்களையும் குறிப்பதாகும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் அனைத்து இனக்கூட்டங்களையும் குறிக்கிறது. உயிரிய சமுதாயமும் உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகளும் ஒருங்கே இணைந்து உயிரிய சமுதாயமும் உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகளும் ஒருங்கே இணைந்து சூழ்நிலை மண்டலமாக செயலாற்றுகிறது. சூழ்நிலை மண்டலத்தை ஈகோசிஸ்டம் சொல்கிறோம். சரி, அடுத்து பயோம் என்று சொல்லக்கூடிய உயிர்த்தொகை. இந்த உயிர்த்தொகை என்ற சொல் முக்கிய தாவர வகைகளை கொண்ட பெரிய பகுதி அல்லது துணை கண்ட அளவிலான பகுதியை குறிக்கவே பெரும்பாலும் பயன்படும். உயிர்த்தொகை என்ற சொல் முக்கிய தாவர வகைகளை கொண்ட பெரிய பகுதி அல்லது துணை கண்ட அளவிலான பகுதியை குறிக்கவே பெரும்பாலும் இவை பயன்படும். மிகப்பெரிய ஓரளவிற்கு தன்னிறைவு பெற்ற உயிரியல் மண்டலத்தை உயிரியல் மண்டலத்தை சுற்றுச்சூழல் கோளம் என்றும் குறிப்பிடலாம். அப்போ இங்கே நிறைய ஒரு சில என்றால் என்ன என்ற பதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடியதில் உயிரிய சமுதாயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேட்கலாம் ஒரு 2 மார்க்கில். சரியா? அந்த சமுதாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ அனைத்து இனக்கூட்டங்களையும் குறிக்கக்கூடியது. சரியா? அதே மாதிரி சூழ்நிலை மண்டலம்ங்கிறதுல உயிரிய சமுதாயமும் உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகளும் ஒருங்கே இணைந்து உருவாவதை இந்த சூழ்நிலை மண்டலம்னு சொல்கிறோம். அப்போ இந்த சூழ்நிலை மண்டலத்தை ஒரு 2 மார்க்காக கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், உயிர்த்தொகை என்பது பயோம். உயிர்த்தொகை என்று சொல்லு முக்கிய தாவர வகைகளை கொண்ட பெரிய பகுதி அல்லது துணை கண்டளவிலான பகுதியை குறிக்கவே பெரும்பாலும் பயன்படும். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது அதாவது சுற்றுச்சூழல் கோளம். சுற்றுச்சூழல் கோளத்தை சரியா? சுற்றுச்சூழல் கோளம்ங்கிறது மிகப்பெரிய ஓரளவுக்கு தன்னிறைவு பெற்ற உயிரியல் மண்டலத்தை சுற்றுச்சூழல் கோளம் என்று குறிப்பிடலாம். சுற்றுச்சூழல் கோளத்தை தான் ஆங்கில வார்த்தையில் ஈகோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். மிகப்பெரிய ஓரளவிற்கு தன்னிறைவு பெற்ற உயிரியல் மண்டலத்தை சுற்றுச்சூழல் கோளம் என்று குறிப்பிடுகின்றோம். இதில் அதாவது சுற்றுச்சூழல் கோளத்தில் பூமியில் உள்ள அனைத்து உயிரிகளுமே அடங்கும். ஈகோஸ்பியர்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் கோளத்தில் பூமியில் உள்ள அனைத்து உயிரிகளுமே அடங்கும். இவை இயற்பியல் காரணிகளுடன் இணைந்து செயலாற்றி அவற்றின் பரவல், செறிவு, உற்பத்தி மற்றும் பரிணாமத்தை ஒழுங்குபடுத்துகின்றன. சரியா? சுற்றுச்சூழல் கோளத்தில் பூமியில் உள்ள அனைத்து உயிரிகளும் அடங்கும். இவை இயற்பியல் காரணிகளுடன் இணைந்து செயலாற்றி அவற்றின் பரவல், செறிவு, உற்பத்தி மற்றும் பரிணாமத்தை ஒழுங்குபடுத்துகின்றன. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது உயிரினங்கள் மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழலை பற்றி நாம் பார்க்கோம். ஒவ்வொரு உயிரியுமே அதற்கே உரிய சுற்றுப்புறம், ஊடகம் மற்றும் சுற்றுச்சூழலை பெற்றுள்ளன. ஒவ்வொரு உயிரியும் அதற்கே உரிய சுற்றுப்புறம், ஊடகம் அல்லது சுற்றுச்சூழலை பெற்றுள்ளது. இவற்றுடன் உயிரி தொடர்ச்சியாக இணைந்து செயல்பட்டு அச்சூழலில் வாழ்வதற்கேற்ற தகவமைப்புகளை உருவாக்கி கொள்கின்றன. ஒவ்வொரு உயிரியும் அதற்கே உரிய சுற்றுப்புறம், ஊடகம் அல்லது சுற்றுச்சூழலை பெற்றுள்ளது. இவற்றுடன் உயிரி தொடர்ச்சியாக இணைந்து செயல்பட்டு அச்சூழலில் வாழ்வதற்கேற்ப தகவமைப்புகளை உருவாக்கி கொள்கிறது. இங்கே சுற்றுச்சூழல் என்பது உயிரினங்கள் வாழ அல்லது இருக்க தேவையான பல்வேறு காரணிகளை உள்ளடக்கிய கூட்டு சொல். சுற்றுச்சூழல் என்பது இங்கே உயிரினங்கள் வாழ அல்லது இருக்க தேவையான பல்வேறு காரணிகளை உள்ளடக்கிய கூட்டு சொல்லாகும். ஒளி, வெப்பநிலை, அழுத்தம், நீர் மற்றும் உப்புத்தன்மை ஆகியவை எந்த சூழலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணி. அதாவது சுற்றுச்சூழலில் இந்த உயிரற்ற காரணிகளான ஒளி, வெப்பம்,
அழுத்தம், நீர் மற்றும் உப்புத்தன்மை ஆகிய எந்த சூழலிலுமே உயிரினங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணி. இவைகள் அனைத்துமே உயிரற்ற ஆக்கக்கூறுகள் என்று அழைக்கின்றோம். அப்போ உயிரற்ற ஆக்கக்கூறுகள் என்று எடுத்துக்கொண்டால் நாம் எதை சொல்லணும்? ஒளி, வெப்பம், அழுத்தம், நீர் மற்றும் உப்புத்தன்மை இவைகள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னுட்டா உயிரற்ற ஆக்கக்கூறுகள், ஏபயோட்டிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சூழ்நிலை மண்டலத்தில் காணப்படக்கூடிய உயிரற்ற காரணிகள் அல்லது ஆக்கக்கூறுகள்னு கேட்டால் அதை நம்ம ஒளி, வெப்பநிலை, அழுத்தம், நீர் மற்றும் உப்புத்தன்மை இதை நம்ம சொல்லணும். சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது சுற்றுச்சூழல் என்பது தொடர்ந்து மாறுபடக்கூடியதும் இயங்கக்கூடியதும் ஆகும். சுற்றுச்சூழல் நிலையானது கிடையாது, இது தொடர்ந்து மாறுபடக்கூடியதும் இயங்கக்கூடியதும் ஆகும். இதில் வெப்பநிலை மாற்றங்கள் மற்றும் ஒளி மாற்றங்கள் ஆகியவை பகலிரவு மற்றும் காலநிலை மாற்றங்களாகும். பகலிரவு ஏற்படுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஒளி மாற்றம். அப்போ இந்த சுற்றுச்சூழலில் வெப்பநிலை மாற்றங்கள் மற்றும் ஒளி மாற்றங்கள் ஆகியவை பகலிரவு மற்றும் காலநிலை மாற்றங்களால் உருவாவது. இவை அச்சூழலில் வாழும் உயிரினங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. வெப்பநிலையும் சரி, ஒளியும் சரி, சுற்றுச்சூழலில் அவை வாழக்கூடிய உயிரினங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் ஒரு உயிரினுடைய வளர்ச்சி, பரவல், எண்ணிக்கை, நடத்தை மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவை சுற்றுச்சூழலின் பல்வேறு காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகின்றன. அப்போ சுற்றுச்சூழலின் பல்வேறு காரணிகளால் நிர்ணயிக்கப்படக்கூடிய பண்புகள், உயிரிகளின் பண்புகள் என்னன்னு கேட்டால் நம்ம எதை சொல்லணும்? வளர்ச்சி சொல்லணும். அதாவது ஒரு உயிரியின் வளர்ச்சி, பரவல், எண்ணிக்கை, நடத்தை, இனப்பெருக்கம். அப்போ இந்த நான்கும், ஒரு உயிரினுடைய வளர்ச்சி, பரவல், எண்ணிக்கை, அது மாதிரி நடத்தை, இனப்பெருக்கம், மொத்தம் 5. இந்த 5ம் சுற்றுச்சூழலின் பல்வேறு காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகின்றன. அப்போ சுற்றுச்சூழலில் உள்ள பல்வேறு காரணிகள் உயிரிகளினுடைய வளர்ச்சியோ, பரவலையோ, எண்ணிக்கையோ, நடத்தையோ, இனப்பெருக்கத்தையோ இது நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சூழ்நிலையில் இந்த காரணிகள் பொறுத்தவரை அந்த பல்வேறு காரணிகள் இப்போ உதாரணத்துக்கு இனப்பெருக்கம் எடுத்துக்கொண்டால் இனப்பெருக்கத்தை ஒரு சில காரணிகள் பாதிக்கும். ஒரு சில அந்த காரணிகள் இருக்கு பாருங்கள், அது என்ன செய்யும்? அதுக்கு இனப்பெருக்கத்தை சாதகமாக அமைஞ்சிடும். சரியா? அப்போ ஒரு உயிரினுடைய வளர்ச்சி, பரவல், எண்ணிக்கை, நடத்தை மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவை சுற்றுச்சூழலினுடைய பல்வேறு காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகின்றன. இப்போ நாம் ஒவ்வொரு விஷயமாக நாம் பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வாழிடங்கள். வாழிடங்கள். ஆங்கிலத்தில் வாழிடங்களில் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஹேபிட்டட் வாழிடம் என்பது ஒரு உயிரினம் அல்லது உயிரின சமுதாயம் வாழும் இடத்தையும் அவற்றை சுற்றியுள்ள சூழ்நிலை மண்டலத்தில் காணப்படும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளை குறிப்பிடுகிறது. சரியா? இப்போ வாழிடம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம்? ஒரு உயிரினம் அல்லது உயிரின சமுதாயம் வாழும் இடத்தையும் அவற்றை சுற்றியுள்ள சூழ்நிலை மண்டலத்தில் காணப்படும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளையும் குறிக்கக்கூடியது தான் வாழிடம் சொல்கிறோம். சரி, இப்போ ஒரு சிற்றினத்தின் அனைத்து வாழிடங்களின் தொகுப்பு, ஒரு சிற்றினத்தினுடைய அனைத்து வாழிடங்களின் தொகுப்பை தான் நம்ம புவி பரவல் வீச்சு அப்படின்னு சொல்கிறோம். புவி பரவல் வீச்சு ஒரு சிற்றினத்தின் அனைத்து வாழிடங்களின் தொகுப்பு. சரி, இது ஒரு மார்க்கில் கேட்கலாம். சரியா? வாழிடம்ங்கிறது ஒரு 2 மார்க்கு. அதுமாதிரி புவி பரவல் வீச்சை 1 மார்க்கில் கேட்கலாம். சரி, ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழும்
உயிரிகள் தங்களுக்குள் இசைந்து வாழ்வதோடு ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழக்கூடிய, இப்போ உதாரணமாக நீர் அல்லது ஒரு குளம்னு எடுத்துக்கிறோங்க. அந்த குளத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் தங்களுக்குள் இசைந்து வாழ்வதோடு உணவூட்ட நிலையின் ஒரு பகுதியாக இருந்து உணவு சங்கிலி மற்றும் உணவு வலையை உருவாக்குகின்றன. இப்போ நம்ம சொல்லோம்னா ஒரு குளத்தில் மீன் இருக்குன்னா சிறிய மீன்களை பெரிய மீன்கள் சாப்பிடும். அப்போ ஒரு உயிரி உண்ணப்படுது, இன்னொன்று உண்ணுது. அப்போ ஒரு உயிரிக்கு இன்னொரு உயிரி இரையாக மாறுது. சரியா? அப்போ ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழும் அந்த உயிரிகள் தங்களுக்குள் இசைந்து வாழ்வதோடு ஊட்ட நிலையின் ஒரு பகுதியாக இருந்து உணவுச்சங்கிலி மற்றும் உணவு வலையை உருவாக்குகின்றன. இதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வறண்ட வாழிடத்தில் வாழும் ஒட்டகம். ஒட்டகத்தை இதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. சரியா? வறண்ட வாழிடத்தில் வாழும் ஒட்டகம். அந்த ஒட்டகத்தினுடைய தோல் மற்றும் சுவாச மண்டலத்தின் உதவியால் நீரை ஆவியாக்கி குளிர வைத்தலுக்காக நீரை திறம்பட பயன்படுத்துகிறது. இப்போ தோல் மற்றும் சுவாச மண்டலத்தின் உதவியால் ஆவியாக்கி குளிர வைப்பதற்கு நீரை திறம்பட பயன்படுத்துகிறது. அப்போ நீரை எடுத்துக்க போகும்போது என்ன செய்யும்? நிறைய எடுத்துக்கிறோம், நீண்ட நாளுக்கு சேமித்து வச்சுக்கணும். அப்போ அவை அதிக செறிவுள்ள சிறுநீரை உருவாக்குவதோடு அதன் உடல் எடையில் 25% வரை நீரிழப்பை தாங்கும் திறன் பெற்றவை. அதனுடைய சிறுநீர் அதிக செறி உள்ளது அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சிறுநீருடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதில் நீரினுடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி உடல் எடையில் 25% நீரிழப்பை தாங்கக்கூடிய திறனை பெற்று, அதே போல் அவற்றின் குழம்புகள் மற்றும் திமில்கள் வறண்ட மணல் நிரம்பிய சூழலில் வாழ்வதற்கேற்ற தவமைப்பை பெற்றுள்ளன. அப்போ ஒரு உயிரினம் தான் வாழக்கூடிய அந்த வாழிடத்தில் தான் வாழ்வதற்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்து கொள்கிறது. அதற்கேற்ற உடல் அமைப்புகள் மாறிக்குது. இப்போ ஒட்டகத்தின சொன்ன மாதிரி ஒட்டகத்தில் அதிகமான நீரிழப்பு தடுக்கப்படுகிறது. சரியா? அப்போ தோல் மற்றும் சுவாச மண்டலத்தின் உதவியால் ஆவியாக்கி குளிர வைத்தலுக்கான நீரை திறம்பட பயன்படுத்துகிறது. அதுமாதிரி சிறுநீர் அதிக செறிவுள்ளதாக இருக்குது. அதுமாதிரி உடல் எடையில் 25% நீரிழப்பை தாங்கும் திறனை பெற்றிருக்கு. அதுமாதிரி அதனுடைய குழம்பு மற்றும் திமில் அந்த வறண்ட சூழ்நிலையை தாங்கிக் கொள்வதற்கு ஏற்ப ஒரு தவமைப்பை பெற்றிருக்குன்னு சொல்கிறோம். அது மாதிரி நீர்வாழிடத்தில் நீரில் வசிக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குல்ல, அதில் தன்னிலை காத்தல்னு சொல்கிறோம், ஹோமியோஸ்டாசிஸ். தன்னிலை காத்தல் மற்றும் ஊடுகலப்பு ஒழுங்குபாட்டை பராமரித்தல். நீர்வாழிடத்தில் நீரில் இருக்கக்கூடிய உயிரினம் அதிகமான நீர் உள்ளே போயிடக்கூடாது. அப்படி போட்டால் அந்த உயிரில் செல்கள் வீங்கி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி குறைவாக இருந்தால் செல்கள் சுருங்கி அதனால் அந்த உயிரி இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உடலில் நம்ம என்ன தேவையோ, நீரினுடைய அளவு, உப்புத்தன்மையினுடைய அளவு, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பண்பை பெற்றிருக்கிறதா தன்னிலை காத்தல். அப்போ தன்னுடைய உடலில் வெப்பநிலை கூடிச்சுன்னா உடல் வெப்பநிலைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கிறணும். நீரினுடைய அளவு ரொம்பவும் கூட போயிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. அதுமாதிரி ஊடுகலப்பு ஒழுங்குபாட்டையும் பராமரித்தல் ஆகியவை நீர்வாழிடத்தில் உள்ள உயிரினங்களுக்கு பெரும் சவாலாக உள்ளன. அதனால் செல் சுருங்குவதை தடுப்பதற்கேற்ப பொருத்தமான தகவமைப்புகளை கடல் வாழ் விலங்குகள் பெற்றுள்ளன. செல் சுருங்குவதை தடுப்பதற்கேற்ப பொருத்தமான தகவமைப்புகளை அங்கே நீரில் கடலில் வாழ விலங்கக்கூடிய பெற்றுள்ளன. அதே வேளையில் நன்னீர் வாழ் விலங்குகள் செல்கள் உப்பி பெரிதாகி வெடிப்பதை தடுப்பதற்கான தகவமைப்புகளும் பெற்றுள்ளன. சுருங்குறதுகளிலிருந்தும் பாதுகாக்கணும், அதுமாரி செல்கள் உப்பி வெடிப்பதிலிருந்தும் பாதுகாக்கப்படணும். நன்னீரில் வாழக்கூடியது, அதுமாதிரி கடல் நீரில் வரக்கூடியது.
இவை தவிர மீன்கள் போன்ற உயிரினங்கள் தான் வாழக்கூடிய அந்த வாழிடத்தில் வாழ்வதற்கான ஒரு சில தகவமைப்புகளை பெற்றிருக்கும். துடுப்புகளை பொறுத்தவரை மீன்களுக்கு இடப்பெயர்ச்சி செய்யவும், அதுமாதிரி படகு போன்ற உடல் அமைப்பு நீந்துவதற்கும், சரியா, அதாவது நீந்துவதற்கு அப்படின்னா நீந்துவதற்கேற்ப படகு போன்ற உடல் அமைப்பு, அது இயக்கத்திற்கு. அதுமாதிரி உணர்வுகளை உணர்வதற்காக பக்கவாட்டு உணர்வு உறுப்புகள், சுவாசத்திற்கு செவுள்கள், அதுமாதிரி மிதவைத்தன்மைக்கு மீன்களின் உள்ளே நுரையீரலோடு இணைந்த காற்றுப்பைகள். இப்போ காற்றுப்பையில் ஒரு சில மீன்கள் தட்டு போன்று இருக்கும். அவைகள் நீரில் மிதக்கக்கூடிய ஒரு பண்பை பெற்றிருக்கும். அந்த மிதவைத்தன்மைக்கு அதன் உள்ளே காணப்படக்கூடிய காற்றுப்பைகள் அவசியம். அதேமாரி சிறுநீரகமானது கழிவு நீக்கத்திற்கும் பயன்படக்கூடிய ஒரு சில தகவமைப்பை இந்த நீர்வாழிடம் நீர்வாழிடத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் பெற்றிருக்கின்றன. இப்போ அதே இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சிறு வாழிடம். வாழிடத்தினுடைய ஒரு உட்பிரிவு தான் சிறு வாழிடம். சிறு வாழிடத்தை இன்னொரு பேர் ஒதுக்கிடம்னு சொல்கிறோம். அதுக்கு ஆங்கிலத்தில் நிச் அப்படின்னு சொல்கிறது. சிறு வாழிடம்டாலும் ஒதுக்கிடம்டாலும் ஒன்று தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவமிக்க வாழிடத்தை பெற்றிருப்பது போல் சுற்றுச்சூழலில் சிறு வாழிடத்தையும் பெற்றுள்ளது. சிறு வாழிடத்தையும் பெற்றுள்ளது. ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவமிக்க வாழிடத்தை பெற்றிருப்பது போல் சுற்றுச்சூழலில் சிறு வாழிடத்தையும் பெற்றுள்ளது. அதில் அந்த உயிரினம் சூழலில் ஆக்கிரமித்துள்ள பருவெளி மற்றும் அச்சமுதாயத்தில் அதன் செயல்பாடுகளின் பங்கு ஆகியவை அடங்கியுள்ளது. இந்த பருவெளிங்கிறது ஃபிசிக்கல் ஸ்பேஸ், அதாவது அந்த உயிரி அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அது ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பகுதி, ஃபிசிக்கல் ஸ்பேஸுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் சிறுவாழிடம் எடுத்துட்டால் அந்த சிறுவாழிடத்தில் அந்த உயிரி ஆக்கிரமித்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி மற்றும் அச்சமுதாயத்தில் அதன் செயல்பாடுகளின் பங்கு ஆகியவை அடங்கியுள்ளது. ஒரு உயிரினத்தினுடைய சுற்றுச்சூழல் சிறுவாழிடம் ஒரு உயிரினத்தின் சுற்றுச்சூழல் சிறுவாழிடம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னுட்டா, அவ்வுயிரினம் வாழும் சிறு இடத்தை சார்ந்தது மட்டுமல்லாமல் அதன் சுற்றுச்சூழல் தேவைகள் அனைத்தையுமே உள்ளடக்கியதும் ஆகும். அப்போ இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னுட்டா, ஒரு 2 மார்க்கில் சிறுவாழிடம்டா என்ன அப்படின்றது, சிறுவாழிடம் என்பது அவ்வுயிரினம் வாழும் சிறு இடத்தை சார்ந்தது மட்டுமல்லாமல் அதன் சுற்றுச்சூழல் தேவைகள் அனைத்தையும் உள்ளடக்கியது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிறுவாழிடம்னு சொல்கிறோம். சிறுவாழிடம். அப்போ சிறுவாழிடத்தினுடைய அந்த ஆரம்பம் முதல் பக்கத்தில் இருக்குது. சரியா, முதல் பக்கத்தில் ஒரு உயிரினத்தின் சுற்றுச்சூழல் சிறுவாழிடம் என்பது அவ்வுயிரினம் வாழும் சிறு இடத்தை சார்ந்தது மட்டுமல்லாமல் அதன் சுற்றுச்சூழல் தேவைகள் அனைத்தையுமே உள்ளடக்கியதாகும். சரி, ஒரு சமுதாயத்தில் வாழும் உயிரினங்களின் செயல்பாட்டு நிலையை உணர்த்தும் வகையில் சிறுவாழிடம் என்ற சொல்லை சார்லஸ் எல்டன் என்பவர் 1927 முதலில் பயன்படுத்தினார். இது 1 மார்க்காக கேட்பாங்க. சிறுவாழிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா சார்லஸ் எல்டன். ஒரு சமுதாயத்தில் வாழும் உயிரினங்களின் செயல்பாட்டு நிலையை உணர்த்தும் வகையில் சிறுவாழிடம் என்ற சொல்லானது சார்லஸ் எல்டன் என்பவரால் முதலில் பயன்படுத்தப்பட்டது. சுற்றுச்சூழலில் ஒப்பிடத்தக்க செயல்களை செய்யும் சிற்றின குழு
மற்றும் ஒரு சமுதாயத்திற்குள் அக்குழுவிற்கான சிறு வாழிட பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் உயிரின சங்கமம். சுற்றுச்சூழலில் ஒப்பிடத்தக்க செயல்களை செய்யும் சிற்றினக்குழு மற்றும் ஒரு சமுதாயத்திற்குள் அக்குழுவிற்கான சிறு வாழிடப்பரப்பு உயிரினச் சங்கமம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இப்போ அடுத்து வெவ்வேறு புவியியல் மண்டலங்களில் உள்ள ஒரே வகையான சிறு வாழிடங்களில் வாழும் சிற்றினங்கள் சுற்றுச்சூழல் ஒத்த உயிரினங்கள் என்று அழைக்கப்படும். ஈகாலஜிக்கல் ஈக்குவேலன்ஸ், அதாவது வெவ்வேறு புவியியல் மண்டலங்களில் உள்ள ஒரே வகையான சிறு வாழிடங்களில் வாழும் சிற்றினங்கள் சுற்றுச்சூழல் ஒத்த உயிரினங்கள் என்று அழைக்கப்படும். பல விலங்கினங்கள் ஒரு பொதுவான வாழிடத்தை பகிர்ந்து வாழ்கின்றன. ஆனால் அவற்றின் சிறு வாழிடங்கள் அல்லது ஒதுக்கிடங்கள் நன்றாக வரையறுக்கப்பட்டுள்ளன. ஒரு வாழிடத்தில் ஒரு தனிப்பட்ட இனக்கூட்டத்தின் வாழ்க்கை முறை அதன் ஒதுக்கிடம் எனப்படும். ஒரு வாழிடத்தில் ஒரு தனிப்பட்ட இனக்கூட்டத்தின் வாழ்க்கை முறை அதன் ஒதுக்கிடம் எனப்படும். எடுத்துக்காட்டுன்னு சொல்லப்போனால் கிரிக்கெட்னு சொல்லக்கூடிய சுவர்கோழிகள், பாச்சைன்னு சொல்லுவோம்ல, ஆக்சுவலாக பாச்சையெல்லாம் இரவு நேரம்லாம் அதிகமாக இருக்கும். எடுத்துக்காட்டாக சுவர்கோழின்னு சொல்லக்கூடிய அந்த பாச்சை மற்றும் வெட்டுக்கிளிகள் ஆகியவை நெருங்கிய தொடர்புடைய பூச்சிகள் ஒரே வாழிடத்தில் இருந்தாலும் அவற்றின் சுற்றுச்சூழல் சார்ந்த சிறு வாழிடங்கள் வெவ்வேறாக இருக்கும். ஒரே வாழிடத்தில் இருந்தாலும் சிறு வாழிடம் இருக்கு பாருங்கள், அது வெவ்வேறையாக இருக்கும். வெட்டுக்கிளியை பொறுத்தவரை பகல் நேரத்தில் செயல்படுபவை. இது தாவரங்கள் மீது வாழ்ந்து தாவரப் பகுதியிலே உண்டு வாழும். ஆனால் இப்போ இந்த சுவர்கோழின்னு சொல்லக்கூடிய பாச்சை இருக்குல்ல, கிரிக்கெட், இது வெட்டுக்கிளியின் வாழிடத்தை பகிர்ந்து கொண்டாலும் அதன் செயல்பாடுகள் வேறானது. அதனுடைய செயல்பாடு வேறு. இவை பகல் நேரங்களில் இவை செயலற்றும் இலைகளுக்கிடையில் பதுங்கியும் இருக்கும். இவை இரவு நேரத்தில் செயல்படுபவை. இந்த பாச்சைன்னு சொல்லக்கூடிய சுவர்கோழிகள் இரவு நேரத்தில் செயல்படுபவை. சுவர்கோழியும் வெட்டுக்கோழியும் ஒரே வாழிடத்தில் இருந்தாலும் ஒன்றின் செயல்களில் மற்றொன்று தலையிடாமல் வாழ்கின்றன. எனவே ஒரு உயிரினத்தின் ஒதுக்கிடம் என்பது அது வாழும் சூழலில் அதற்குரிய சிறப்பிடத்தையும் செயல்களையும் குறிப்பதாகும். ஒரு உயிரினத்தின் ஒதுக்கிடம் என்பது அது வாழும் சூழலில் அதற்குரிய சிறப்பிடத்தையும் செயல்களையும் குறிப்பதாகும். அடுத்து இன்னொரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீரில் அது நம்ம நிலப்பகுதியில் 2 உயிரியை பற்றி சொன்னோம். அதில் ஒன்று வெட்டுக்கிளி, இன்னொன்று சுவர்கோழின்னு சொன்னோம். அடுத்து பாருங்கள், ஒரே குளத்தில் வாழக்கூடிய, அதாவது மீன்களில் கட்லா, ரோகு மற்றும் மிரிகால், இதெல்லாம் 3மே கெண்டை வகையில் வருது. கட்லா கெண்டை, ரோகு கெண்டை, மிரிகால் கெண்டை ஆகிய இந்த 3 வகை மீன்களும் வாழும் குளச்சூழ்நிலை மண்டலத்தில் குளத்தில் வாழக்கூடியதில் கட்லா என்ற மீன் குளத்தினுடைய மேற்பரப்பையும், ரோகு என்ற மீன் நீரின் செங்குத்தடுக்கு மிடில், அதாவது அது வாழக்கூடிய அந்த குளத்தினுடைய மையப்பகுதியும் ஆக்கிரமித்திருக்கும். மிரிகால்னு சொல்லக்கூடிய அந்த மிரிகால் கெண்டை இருக்கு பாருங்கள், இது தரைப்பகுதியும் குளத்தினுடைய அடிப்பகுதியையும் சிறு வாழிடமாக கொண்டு அந்தந்த பகுதியில் தங்களின் உணவு தேவையை அவை நிறைவேற்றிக் கொள்கின்றன. ஒரே வாழிடம் மீன்களுக்கு, அந்த குளம்ங்கிறது ஒரு சூழ்நிலை மண்டலம், அது ஒரே வாழிடம். அந்த வாழிடத்தில் வெவ்வேறு வெவ்வேறு சிறு வாழிடங்கள், அதைத்தான் நம்ம ஒதுக்கிடம்னு சொல்கிறோம். அந்த வெவ்வேறு சிறு வாழிடம் அந்த ஒதுக்கிடத்தில் ஒவ்வொன்றுக்கு கட்லாக்கு மேலையும், சரியா, ரோகுக்கு நடுப்பகுதியையும், அதேமாதிரி மிர்கால் கெண்டைக்கு அதனுடைய அடிப்பகுதி, குளத்தினுடைய அடிப்பகுதியும் இருப்பிடமாக கொண்டு அந்தந்த பகுதியில் தங்களுக்கு தேவையான உணவு தேவையை பூர்த்தி செய்திருக்கிறது. சரி, இந்த மீன்களினுடைய உடல் அமைப்பை பார்த்தீங்கன்னா அவற்றின் வாய் அவை வாழும் சிறுவாழிடத்திற்கு ஏற்ப
அமைக்கப்பட்டிருப்பதால், அவற்றின் வாயானது அவை வாழும் சிறு வாழிடத்திற்கேற்ப அமைக்கப்பட்டிருப்பதால் அவை ஒரே வாழிடத்தில் வேறுபட்ட அந்த சிறு வாழிடத்தை தேர்ந்தெடுத்து வேறுபட்ட நிலைகளையும் செயல்களையும் கொண்டுள்ளது. அப்போ ஒரே வாழிடமாக இருந்தாலும் அதனுடைய சிறு வாழிடம்ங்கிறது வெவ்வேறு பகுதி, குளத்திலேயே மேல் பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதி அப்படின்னு பிரிச்சிடும். இப்போ இதில் கட்லாவை சொன்னோம்னா, நம்ம கட்லா வாய்ப்பகுதி உதடு என்ன செய்யும், கொஞ்சம் நீண்டு, கீழ் உதடு நீண்டு காணப்படும். அது காரணம் என்னென்னு கேட்டால், குளத்தினுடைய மேற்பகுதியில் உள்ள மிதவை உயிரிகளை அது உணவாக எடுத்துக்கிறோம். அதுமாதிரி சிறிய மீன்களையும் சாப்பிடும். அதை என்ன சொல்லுவோம், சர்ஃபேஸ் ஃபீடர் அப்படின்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் ஃபீடர். அதே மாதிரி கீழே உள்ளதை மிடில் ஃபீடர்னு சொல்ல, அதாவது இடைப்பட்ட பகுதியில் உள்ளது. அதாவது ரோகு மீன்கள் இருக்குல்ல, இது மிடில் ஃபீடர்னு சொல்லக்கூடியது. பாட்டம் ஃபீடர் அடிப்பகுதியில் உள்ள சேறு மற்றும் மக்கிய இலைகள் இது போன்ற பொருட்களை உணவாக கொள்ளக்கூடியது தான் மிருகால் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அப்போ அந்த வாயினுடைய அந்த உதட்டினுடைய கீழ் உதடு மேல் உதடு இருக்குல்ல, இதனுடைய அமைப்பின் அடிப்படையில் அதனுடைய உணவு பழக்கம் மாறுது. மேலேயோ கீழேயோ அல்லது இடைப்பட்ட பகுதியோ கொண்டிருக்கும்னு சொல்கிறோம். இப்போ இதை காட்டக்கூடிய ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. குளம் என்னும் சூழ்நிலை மண்டலத்தில், அதாவது உண்ணிகளின் வகைகள், அதில் வெவ்வேறு ஒதுக்கிடங்களை சொல்லியிருக்காங்க. குளம் சூழ்நிலை மண்டலம்ங்கிறது ஒரு வாழிடம். அதில் வெவ்வேறு ஒதுக்கிடங்களில் மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதி, அது தரைப்பகுதி அப்படின்னு பிரிச்சுறோம். அதில் பல்வேறு அந்த மீன் வகைகள் இருக்கிறத படத்தில் காமிச்சிருக்காங்க. சரியா? மீதி உள்ளதை நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.